ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று தவேக தலைவர் விஜய் செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. அது ஒரு பேச்சு இருக்கு சார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் கூட்டத்துல நேற்று மாலை பேசியிருக்காரு. அந்த 2 பேச்சும் ரொம்ப முக்கியம். அது தவிர இன்று குடியரசு தினம். அது தொடர்பாக குடியரசுத் தலைவருடைய உரை, அதுக்கப்புறம் எல்லா நாளிதழ்கள்லையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய செய்தியோட ஒரு விளம்பரமும் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் இது எல்லாத்தையும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சார். அதுக்கப்புறம் அது உரையாடல் எந்த திசையில போகுதோ அந்த திசையில பார்த்துக்கலாம். விஜய் பேசும்போது இதுவரைக்கும் அப்படி பட்டும் படாமலும் பேசிட்டு இருந்த நிலையிலிருந்து வெளியில வந்திருக்கிறாரு. நேரடியாக திமுக அதிமுக 2 பேரையுமே பேசுறாரு. திமுகவுக்கு எதிராகவும் பேசுறாரு, தீய சக்தின்னும் பேசுறாரு, ஊழல்வாத அடிமை சக்தி அப்படின்னு அதிமுகவையும் குறிப்பிடுகிறார். அதிமுகவுக்கு எதிராக அவர் பேச தொடங்கினாரு அந்த செப்டம்பர் 26ஆம் தேதியா அந்த ரேஞ்சில நாமக்கல்ல அதை பத்தி பேசினாரு, அதிமுக பத்தி பேசினாரு. ஆனா கரூர்ல இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு அது அப்படியே அமைதியாயிடுச்சு. இப்ப திரும்பவும் 2 பேரையும் கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். இன்னும் கொள்கை எதிரின்றவர் ரொம்ப சேஃபா பக்கத்திலேயே தான் இருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க இது? விஜய்ட்ட ஒரு விஷயம் நான் கவனிக்கிறேன். இவங்க எதெல்லாம் அவரை பத்தி குறை சொன்னாங்களோ அந்த குறையெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதாவது முதல்ல சொன்னாங்க 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்க. அப்ப இப்போ சார் குறுக்கீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்ப அவர் உண்மையிலேயே ஷேப் பண்றது அவங்க கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா? நம்மை போன்றவர்களும் திமுக அல்லது மற்ற கட்சியில இருக்கிறவங்களும் கொடுக்கிற விமர்சனத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவர் ஷேப் ஆகுறாரா? இல்ல, நம்ம கொடுக்குற விமர்சனத்தை அந்த கூட இருக்கிற ஷேப் பண்றவங்க சொல்லி மெருகேற்றலாம். அது அவரா நான் நினைக்கல. இன்னும் பேப்பர் வச்சுட்டு தான் இருக்காரு. பேப்பர் வச்சு பேசுறது நான் தவறா நினைக்கிறேன். தப்பு இல்ல சார். சில பாயிண்ட்ஸ் பேப்பரை வச்சு வாசிக்கிறது தான் தப்பு. ஆனா பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுறது தப்பு இல்லை. சில பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது தப்பு இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்தாருன்னா அந்த பாயிண்ட் எலாபரேட் பண்றதுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற. நேற்று எனக்கு ஒரு 40-30 நிமிஷம் இன்னும் பேசியிருக்காரு நினைக்கிறேன். 15 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு. 2 தரம் போட்டிருந்தாங்க இதுல யூடியூப்ல ஒரே பேச்சு. மொத்தமா 30 நிமிஷம் வந்துருச்சு. அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இட்ஸ் a direct frontal attack on both DMK and ADMK. இதுவரைக்கும் டிஎம்கே மட்டும்தான் சாடிட்டு இருந்தாரு. இதுவரை ஆண்டவர்களும் சரி, இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பவர்களும் சரி, அண்ணா பாதையிலிருந்து விலகி சென்று விட்டாலும் அண்ணாவை சுவீகாரம் பண்ணிட்டார் இவர். இப்போ இன்னொன்று கேட்டால் இவருக்கு இதுக்கு என்ன தகுதி இருக்கு? அண்ணாவையும் அம்பேத்கரையும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் காமராஜையும் சுவீகாரம் பண்றதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் 30 வருஷம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்காரு? எம்ஜிஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி 30 வருஷம் இருந்தபோது தன்னுடைய இண்டஸ்ட்ரிக்கும் பண்ணாரு, அதை மீறி பொது வாழ்க்கை பொதுமக்களுக்கும் பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுல லெவல் கிராசிங்ல இது கேட் மூடி இருந்துச்சு. ஒரு தரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. காரில் உட்காந்துருந்தாரு. அப்போ பக்கத்தில் ஒரு ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி அங்கே நின்றுகிட்டு இருந்தாரு. அந்த மலையில நின்றுட்டு இருந்தார். இதை பார்த்தாரு எம்ஜிஆர். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீரப்பனும் யாரோ பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டார். சென்னையில் 6000 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் சென்னைக்கு மட்டும் கொடுக்கல, சென்னைக்கும் கொடுத்தாரு, பெங்களூருக்கும் கொடுத்தாரு, திருவனந்தபுரத்துக்கும் கொடுத்தாரு, அவருக்கு தெரிஞ்ச இடங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அத்தனை பேருக்கு இது ரெயின் கோட்டு வாங்கி கொடுத்தாரு. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்ததுங்க. அது உண்மைதான். அவருக்கு அந்த விளம்பரமும் தேவையா இருந்தது. ஆனா உண்மையாவே செய்யணுங்கிற ஆர்வமும் இருந்தது. ஏன்னா விளம்பரம் இல்லாமல் அவர் செய்த உதவிகள் பல உதவிகள் இருந்திருக்கு. அது அவர் கொஞ்சம் கூட பிடிக்காம அவர் பக்கத்தில் இருந்த போதும் அவருக்கு குழி தோண்டிக்கிட்டு இருந்த மாதிரியான ஆட்களே சொல்லியிருக்காங்க. விளம்பரம் இல்லாமல் அவர் செய்த உதவிகள் மிக மிக அநேகமானதுன்னு சொல்லி. இவர் தன்னுடைய இண்டஸ்ட்ரியிலையாவது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒண்ணு கிடையாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2 பேரை கூப்பிட்டு கம்ப்யூட்டர் கொடுக்குறாருன்னா இதெல்லாம் ஒரு பெரிய உதவி கிடையாது. விளம்பரம் தான். பெரிய தன் பணத்தை செலவழிச்சு செய்யற விளம்பரம் கிடையாது. எம்ஜிஆர் தன் பணத்தை நிறைய செலவழிச்சிருக்காரு.
சந்தேகமே இல்லாமல். இவர் அது மாதிரிலாம் எதுவுமே செய்யல. இவர் எங்க உள்வாங்கி இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. 2 கட்சியிலும் இப்போ ஃப்ரண்டல் அட்டாக்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அதாவது இது மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆஸ் ஆன் டேட் இது எல்லாமே ஆஸ் ஆன் டேட் இன்று உள்ள நிலவரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபியுடைய சித்து விளையாட்டுகள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்று உள்ள நிலவரம் அப்படின்னு சொல்ல முடியும். இன்று உள்ள நிலவரத்துல அவர் ஏடிஎம்கே, டிஎம்கே 2யுமே அட்டாக் பண்றாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு இவர் வந்து சில பேர் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவருக்கு 34% ஆதரவு இருக்குன்னு சொன்னதா செய்தி வந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னாங்க, நாங்க அப்படி எந்த சர்வேயும் நடத்தல அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தோண்டி விட்டுக்கிட்டு இருக்கலாம். அது இவருக்கு தன்மையில அதீதமான நம்பிக்கை வந்திருக்கலாம். அவங்க 2 பேரையுமே நம்ம சாச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். அதனால 2 பேரையுமே சேர்த்து இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கணிப்புக்கு வரலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட், கொள்கை எதிரி என்று இவரால் கூறப்படுகின்ற பிஜேபி பத்தி வாயை திறக்க மாட்டேன்றாரு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றத்தை பத்தி இவருடைய நிலைப்பாடு என்ன? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது இது மாதிரி நிறைய சொல்லலாம். தமிழ்நாட்டு விஷயங்கள்ல இவர் வந்து எதுவுமே பேசாம இருக்காரு அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் இருக்கு. அது தமிழ்நாட்டில் அரசியல்வாதியாக பரிமணிக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டை பற்றிய கவலை இருக்கும் என்றால், தமிழ்நாட்டுடைய விஷயங்கள் அத்தனையும் பற்றி பேச வேண்டும். இவர் அப்படிலாம் இல்லை. இவருக்கு என்னன்னா தன்னுடைய ரசிகர் பட்டாளங்கள் தன்னை கூட்டி போயிடுவாங்க. இப்போ இதை உணர்ந்திருக்காரு. அதாவது போலிங் பூத் ரொம்ப முக்கியங்கிறத உணர்ந்திருக்காரு. போலிங் பூத்துக்கு ஆளுங்களை கூட்டு போயிடணுங்கிறத உணர்ந்திருக்காரு. அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதே சமயம் இன்னொன்னு சொல்றாரு, உங்களுக்குள்ள சண்டையை போட்டுறாதீங்க சரியாங்கிறாரு. ஏன்? ஏற்கனவே வந்து உள் சண்டை ஆரம்பிச்சிருச்சா அதனால சொல்றாரா? ஏன்னா இது செயல் வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம் கிடையாது. அதுல வந்து இது மாதிரி பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மதுரையில பேசும்போது சார், மதுரையில பேசும்போது, மதுரையில இந்த தொகுதியில நான், தெற்கு தொகுதியில நான், மத்திய தொகுதியில நான், வடக்கு தொகுதியில நான் தான் போட்டியிடுறேன். இந்த வேட்பாளர் யாரு? விஜய். இந்த வேட்பாளர் யாரு? விஜய் அப்படின்லாம் சொன்னாரு. 234 தொகுதியிலேயே விஜய் தான் போட்டியிடுறான்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து நேற்று பேசும்போது, எனக்கு மக்கள் என் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, ரைட்டு தான். ஆனா நீங்களும் நம்பிக்கையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதெல்லாம் வந்து வெறும் ரெட்டாரிக் அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சு. ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு சார். ஷிஃப்ட் இருக்கு. அந்த அப்ரோச்ல ஷிஃப்ட் இருக்கு. அது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் குடுக்கறதா இல்ல டெல்லிக்கு போயிட்டு வந்ததனுடைய எஃபெக்டான்னு தெரியல. கம்பைன்ட் எஃபெக்டாவும் இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்டே வந்து அது மாதிரி சொல்லி டெல்லி போயிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது வந்து பாசிபிள். ஆனா இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் வந்து இந்த பிஜேபியும் இவங்களும் ஏடிஎம்கேயும் இவங்க பக்கம் வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவர் பக்கம் எந்த தவறுமே இல்லைன்னு அப்படியே அரசு மேல வந்து தவறுன்னு சொல்லிட்டு திருப்பி விட பார்த்தாங்க. இப்போ நான் வந்து திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், மறுபடியும் அந்த கேள்வி வைக்கிறேன். இதுல வந்து நடந்த இன்சிடென்ட்டை பத்தி போலீஸ் விசாரணை நடக்குது. கரூர்ல நடந்ததை பத்தி போலீஸ் விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது. உண்மை தெரிய வரும்னு நம்புவோம் நம்ம. இப்ப இவர் பக்கம் சொல்ற குற்றச்சாட்டு, அரசு பக்கம் குற்றச்சாட்டு, இதை பத்தியே நான் பேசலைங்க. அதெல்லாம் பின்னாடி பேசலாம். ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கு இவரால் வந்து என்ன பதில் சொல்ல முடியுது? இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச உடனே அவசர அவசரம் ஓடி போயிட்டார். இது உண்மை. ஓடி போனவர் திருச்சியில பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. இது உண்மை. திருச்சியில கூட சொல்லலாம், இல்ல அங்க பிரஷர் இங்க பிரஷர்னு. சென்னையில போயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஏன்? அடுத்து 7 நாட்கள் மௌனம் காத்தாரே, ஏன்? இது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? இதுக்கு என்ன பதில் இருக்கு? மற்ற எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுவீங்க, இல்ல பாட்டில் தூக்கி போட்டது திமுக காரன்னு சொல்லுவீங்க. செந்தில் பாலாஜி அங்க வந்து ஒரு 10 செந்தில் பாலாஜி வந்துட்டாங்க, மார்வேஷில் வந்துட்டா செந்தில் பாலாஜி, என்ன வேணாலும் சொல்லலாம் கதை. நான் கேட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இவருடைய சார்ட்டர்டு ஃபிளைட்டுடைய விவரத்தை நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேட்டியில். இந்த கம்பெனில இருந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் இவங்க எடுத்தாங்க. மெட்ராஸ்ல இருந்து கிளம்புறதே 8:45 AM தான் கேட்டாங்க. ஆனா நாமக்கல் கூட்டமே வந்து 8 மணிக்கோ 8:45 ஆரம்பிக்க வேண்டிய கூட்டம். அப்ப கிளம்புறதே வந்து 1 மணி நேரம் லேட்டா வரணும்னு திட்டம் போட்டு கிளம்புனது ஏன்? இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? அதனால இவர்கிட்ட வந்து மெச்சூரிட்டிங்கிறது கிடையாது. அன்னைக்கு வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் வந்து உண்மை நிலையை வந்து பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்க பேசின பேச்சுக்கு அவங்களே அனுபவிக்கிறாங்க. அவர் வந்து ஆகா ஓகன்னு தூக்கி வச்சுட்டாங்க. அவர் பக்கம் தப்பே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப வாபஸ் வாங்க முடியுமா? இப்ப வாபஸ் வாங்க முடியல. தமிழிசையால என்ன செய்ய முடியுது? மிஞ்சி மிஞ்சி போனா எங்களுக்கு குக்கர் இது விசில் சத்தம் எல்லாம் வேண்டாம், குக்கர்லயே அந்த விசில் வருங்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியுது. வேற ஒன்றும் சொல்ல முடியல. அதனால இவருடைய பேச்சுல வந்து நான் பார்க்கறது என்னன்னா, பேச்சு எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமா சப்ஜெக்ட் வந்து கால நிலைமைக்கு தகுந்தபடி மாத்திக்கிட்டே வர்றாங்கிறது நிஜம். இவர் வந்து இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2யுமே அட்டாக் பண்றது நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு நிஜம். பிஜேபி இன்னும் டச் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிறது நிஜம். அது டெல்லி போயிட்டு வந்த விளைவா இருக்கலாம்.
ஏன்னா பிஜேபியுடைய அரசியல் இதுவரைக்கும் பார்த்தா அரசு எந்திரங்களை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சட்ட விரோதமாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சட்டபூர்வம் பயன்படுத்தினா யாருக்கும் எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்க முடியாது. நான் சொன்னேன், முகுல் ராய்னு டிஎம்சியில் பெரிய லீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரயில்வே மினிஸ்டராக இருந்தவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அது சஞ்சய்தா கேஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அவர் வந்து சிபிஐ வந்து விசாரிச்சாங்க. போய் விசாரணைக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து கொஞ்ச நாளில் வந்து அவர் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு? என்னுடைய கேள்வியில் சிபிஐ வந்து பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த கேஸ் என்னாச்சு? அஜித் பவார் கேஸ் என்னாச்சு? அப்போ சிபிஐ இவங்க வந்து சிபிஐயை வைத்து மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி யாராவது குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அப்ப இவரும் வந்து அதுக்கு பயந்துகிட்டு சும்மா இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்யும். பிஜேபி பத்தி எதுவுமே பேசாம இருக்காரு. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, ஒரு தீவிரமான தெளிந்த அரசியல் கொள்கை இல்லாத ஒரு மனிதரின் கையில் அதிகாரத்தை கொடுப்பதுங்கிறது தமிழ்நாட்டை நாசப்படுத்துறதுக்கான வழி. அவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஏழைகள் மேல பரிவு காட்டிக்கிட்டு இருந்த எம்ஜிஆருக்கே அரசியல் புரிதல் இல்லாதனால 71 to 79 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இதுல முதல்ல வந்து திமுகவுக்கு எதிராக மட்டும் பேசினாரு சார். அது வந்து ஒரு அமெச்சூரிஷ் ஸ்கிரிப்ட், அமெச்சூரிஷ் ஸ்பீச். அதாவது புதிதாக கற்றுக்கொண்டிருப்பவர்களுடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவுக்கு மட்டும் எதிராக பேசும்போது இயல்பாகவே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அவரை நோக்கி வரும். அது வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை உணர்ந்த யாரோ அல்லது புதிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அல்லது புதிய எஜமானர்கள் அல்லது புதிய இயக்குனர்கள் யாரோ வந்து நீ 2 பேரையும் எதிர்த்து பேசணும், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பிஜேபியையும் சேர்த்து எதிர்த்து பேசணும், அப்படி என்றால் தான் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போவதை தடுக்க முடியும், அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போவதை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு புரிதலை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்களோ, அல்லது அவருக்கு ஏற்படுத்தாமலே ஒரு ஸ்கிரிப்டல் அளவுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு சார். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எது தெரியும்னா, இவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எங்கேயோ இருந்து இருக்காங்க. அது நீங்களும் நானும் தானா? நம்மளை கூப்பிட்டா ஸ்கிரிப்ட் வேற மாதிரி இருக்கும். என்ன பிஜேபி ஆளுங்க யாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து மேல இருந்து சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்க வேண்டியிருக்கு. என்ன நான் ஆரம்பத்திலிருந்தே ஒன்று சொல்லிருக்கீங்க, பிஜேபிக்கு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து நீக்க வேண்டும். அவங்களுக்கு இன்னும் தெளிவு பிறக்கல எதை வந்து செஞ்சா எஃபெக்டிவா அது நடக்கும்னு. சோ தே ஆர் ஃபயரிங் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ். எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றாங்க. எல்லா திசையிலையும் முயற்சி பண்றாங்க. ஆமா, எல்லா திசையிலும் முயற்சி பண்றாங்க. இன்னொரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டுல வந்து பெரியார் ஒரு ஐக்கானாக இருக்கிறாரு, திரு உருவாக இருக்கிறார், எல்லாரும் மனசுலயும் இருக்கிறாரு. அவரை வந்து அசைக்க முடியலன்னா அவரை இழிவுபடுத்துவதற்கு ஒரு தனி சிலிண்டர் அங்கிருந்து சரன்னு எல்லாம் வர வேண்டியதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க திமுக அதிமுகவை பக்கத்திலேயே வச்சிருக்கிறது, தள்ளி விட்டா தானே வம்பு, பக்கத்திலேயே வச்சிருப்போம்னு சொல்லி கூடவே வச்சு அமைக்கிடுறாங்க. அது இன்னொரு சிலிண்டர். பிரஷருக்கு தகுந்த வெடிக்குமா வெடிக்காதாங்கிற சந்தேகத்திலேயே கூடவே இருக்கிற சிலிண்டர். இன்னொரு சிலிண்டர் இப்போ புதிதாக அவங்க களமிறக்கி இருக்கிற தாவேக. ஆக எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு அரசியல்ல அல்லது 2026 தேர்தல்ல திமுக அணி இல்லாமல் வேறு யார் இருந்தாலும் அவங்க இடத்துல அந்த இடத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆமா, அது கற்பனையா இல்ல யதார்த்தமாக இருக்கா சார்? இல்ல, நான் சொல்றேங்க, திமுக இல்லாத எந்த அரசாங்கம் வந்தாலும் அது இவர்களுக்கு அடிபணிகிற அரசாங்கமா தான் இருக்கும். பட் திமுகவே எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. நம்முடைய அரசியல் சட்டத்துப்படி ஒன்றிய அரசு மிகவும் பலமானது. இந்த இதுல அமெரிக்காவில் உள்ள மாதிரி ஃபெடரல் சிஸ்டம் இங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக சில விஷயங்களில் பணிந்து கொடுத்துத்தான் செல்ல வேண்டும். அது கலைஞர் காலத்திலிருந்து அந்த இது நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எதிர்ப்பாளர் அவர் காலத்திலிருந்தே அது நடந்திருக்கு. இவருக்கு ஸ்டாலின் காலத்தில் நடக்குதுன்னா அது அரசியல் சட்டத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்கள். ஆனா அடிப்படை உரிமைகள் அப்படி ஒரு மொழியை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களுடைய மாநில சுயாட்சி என்ற கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல வந்து திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் தளராம இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு இடைஞ்சல்.
இதுவரைக்கும் திமுகவை பத்தி மட்டும் பேசும்போது அபிஷியலா திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து விஜய்க்கு எதிராக எதுவும் கடுமையான கண்டனங்களை முன்வைக்கல சார். அவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ரியாக்ட் பண்ணல. ஆனா அதிமுகவை அடிமை கட்சி அப்படின்னு சொன்னதுனாலையும், ஊழல்வாத கட்சி அப்படின்னு சொன்னதுனாலையும் உடனடியாக அதிமுக நேற்று ஊழல்னா என்ன ஊழல்? நீங்க இத்தனை காலம் கருப்பு பணத்துல சம்பளம் வாங்கலையா? எல்லாத்தையும் கணக்குல சேர்த்திருக்கீங்களா? பிளாக் டிக்கெட்ல பொருள் ஈட்டி சொத்து சேர்த்தவங்க தானே நீங்க அப்படின்னு கட 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 கடன்னு வேற மாதிரி அடிக்கிறாங்க. கருப்பு பணம் வாங்குறான்னு சொன்னா அதுல சப்ஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி விஜய் பதில் சொல்லணும். ஆனா பிளாக் டிக்கெட் வாங்கினதுல இவருக்கு பணம் போச்சுன்னு என்ன இது இருக்கு? அது கொஞ்சம் ஓவரான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு சினிமா நடக்குது, பிளாக் டிக்கெட் வாங்குறதுல யாருக்கு பலன் இருக்கு? விஜய்க்கு எப்படி ஹீரோவுக்கு பலன் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அது இவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எக்ஸிபியூட்டருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத. ஆமா, ஆமா. பட் டிஸ்ட்ரிபியூட்டரும் எக்ஸிக்யூட்டரும் அதை ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்த பணம் இவருக்கு எப்படி போயிருக்குங்கிறதுல இருந்து தான் அது அந்த அந்த இஷ்யூ வருது. இல்ல ஆமா, அவரே அது வந்து த்ரூ ஏஜென்ட்ஸ் டைரக்ட்டா த்ரூ அவர சொல்ல ஏஜென்ட்ஸ் முடியாது. பிளாக் டிக்கெட்டுக்கு இவரே டைரக்ட்டா சொல்ல முடியாது. அதான் அவங்க பிஜேபி எல்லா சிலிண்டர்லேருந்து ஃபயர் பண்றாங்கன்னா, இவங்க வெடிக்காத சிலிண்டர்லாம் எடுக்கக்கூடாது ஃபயர் பண்றதுக்கு. ஏடிஎம்கே வந்து. அடுத்து இன்னொன்னுங்க இவர் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து, நான் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அழுத்தமே இல்லன்னு நினைக்காதீங்க. கொடுக்கப்படுது. அதுக்கெல்லாம் நான் பணியறவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தலைவா படத்துக்கு போய் பணியலையா? வரிசையா சொல்லலாமே. எங்கெங்கெல்லாம் போய் சரண்டர் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லி. இன்னைக்கு ஏன் இந்த ஜனநாயகன் படத்த பத்தி ஏன் வாயே திறக்காம இருக்காரு? அது நடக்கிறது எல்லாமே நியாயமா நடக்குதா? ஒன்றிய அரசு செய்றது எல்லாமே நியாயமா? அப்ப ஒன்றிய அரசு நியாயமா பண்ணுது. என் ப்ரொடியூசர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல வேண்டியது தானே? அதனால இவருக்கு வந்து ஹி அழுத்தமே இஸ் நாட் எ வெரி பிரேவ் ஆர் கரேஜியஸ் பெர்சன். யாரையுமே இந்த பலூன வந்து ஊதி காட்டலாங்க. அது கஷ்டம் இல்ல. அதாவது எனக்கெல்லாம் வந்து ஒரு அச்சம் என்னன்னா, இந்த மாரி ஒரு தெளிவில்லாத ஒரு மனிதர வந்து பதவிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த தெளிவில்லாத மனிதர சுத்தி, மோசமான தெளிவுள்ளவங்கலாம் சுத்திக்கிட்டாங்கன்னா சரி, மாநிலத்துக்கு ரொம்ப கெடுதல் வந்துடும். ஏற்கனவே அப்படி இல்லையா? இனிமேல் தான் வருமா? ஆட்சிக்கு வரல, பதவிக்கு வரல. அது ஓகே. அதனால தனியாக எங்க அவருடைய ரசிகர்கள் வந்து அவர வந்து அனலைஸ் பண்றதில்ல. அப்படியே குருட்டுத்தனமா ஃபாலோ பண்றாங்க. அந்த ஸ்ட்ரென்த் நம்மள கரையேத்திரும்னு நம்புறாரு. அவங்க வந்து நம்மள எல்லா இடத்துலயும் இப்ப இவன் சொல்ற 2,50 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. ஒவ்வொரு கார்டுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிலயும் வந்து ஒருத்தர் இருந்தாலே எங்களுக்கு 2,50 கோடி பேர்னா 40% வந்துருச்சேங்கிறாரு. ஒருத்தர் சொல்றாரு இவருடைய கட்சியில. இது எவ்வளவு தூரத்துக்கு அறிவீனமான ஒரு வாதம். நான் கேட்கிறேன் அப்ப 2,50 கோடி ரேஷன் கார்டுல ஏடிஎம்கேக்கோ, டிஎம்கேக்கோ யாருமே இல்லையா? அந்த குடும்பங்கள்ல. அவங்க 2 பேருமே சொல்ல முடியும். எங்களுக்கு 40% 2 பேருமே சொல்ல முடியுமே. ஒரு காலத்துல இது ம இந்த ஜாதி வாரியா வந்து பிரிக்கணும். ஓட்டுகள் வந்து இது ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி கேட்டபோது, எம்ஜிஆர் வந்து சரி அத்தனை ஜாதி வந்து நீங்க குடுங்க. ஜாதி எண்ணிக்கை குடுங்கன்னு சொல்லி கேட்டாராம். அந்த ஜாதி எண்ணிக்கைலாம் குடுத்தோனே இந்த 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 ஜாதி இத்தனை ரிசர்வேஷன் கேட்கறாங்கன்னா, மொத்தம் 130% ரிசர்வேஷனுக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரும்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு உள்ள நிலைமையில 2,50 கோடி குடும்பங்கள்லயும் வந்து ரேஷன் கார்டு இருக்கு. அந்த 2,50 கோடி குடும்பங்கள்லயும் ஆளுக்கு ஒருத்தங்க நிச்சயமா எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இவர் சொன்னாருன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே அதே மாரி கிளைம் பண்ண முடியாதா? அதனால இதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு கிளைம்ஸ். அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இப்ப பாருங்க போலிங் பூத்தோட இம்பார்ட்டன்ஸ உணர்றாரு. போலிங் பூத்துக்கு வந்து கூட்டு போயிருங்க. அது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி சொல்றாரு. வந்திருக்க செயல் வீரர்கள் வந்து எந்த லெவல்ல வந்திருக்காங்க? போலிங் பூத் லெவல்ல வந்திருக்காங்களா? இந்த மாரி வினாக்கள்லாம் வருது. பார்ப்போம். பார்ப்போம். இவங்க வந்து கரூர் பிரச்சனை வரும்போது 41 பேர் அங்க இறந்து போகும்போது அதிமுக அவருக்காக எல்லா விதமாகவும் சப்போர்ட் பண்ணாங்க. அட்வொகசிய கையில எடுத்தாங்க. இப்ப வந்து நீங்க காரணமா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீங்களும் ஒரு விதத்துல ஒரு காரணம் தானே அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஆமா. அப்படின்னு இப்ப பேசுறாங்க. ஆமா. சரி சார். அது ஒரு பக்கம் சார். அதுக்கப்புறம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி திமுக மாநில சுயாட்சி அல்லது ஒன்றிய அரசினுடைய அதிகார அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு இன்று வரைக்கும் வணங்காம இருக்கிறாங்க. அதே சமயத்துல கான்ஸ்டிடியூஷன் படி வரக்கூடிய விஷயங்கள்ல சமரசம்னு இல்லை. அது இயல்பாக அந்த உறவை காப்பது அப்படிங்கிறது திமுக செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை என்னால புரிந்து கொள்ள முடியுது. அதை வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒன்று இரண்டு நிகழ்வுகளை கையில் எடுத்துட்டு விஜய் வந்து நேற்று அதையும் திமுக மறைமுகமாக பாஜகவோடு உறவுல இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நேரடி அடிமைகள் சிலர்
மறைமுகமான அடிமைகள் சிலர் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார் அவர். ஆமா. ஆனா இவர் மட்டும்தான் நேரடியாகவும் அடிமை, மறைமுகமாகவும் அடிமையா இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். இவருடைய செயலை இதுவரைக்கும் பார்த்தபோது. பார்க்கும்போது. ஆமா. நான் ஆனா ஒரு காரியம் எத்த அடிக்கடி நான் ஒரு காரியம் அடிக்கடி சொல்லுங்க. சொல்லுவேன். இந்த நாட்டுல வந்து உங்களுக்கும் எனக்கும், இந்த நாட்டுல இந்த இந்த மாநிலத்தில் உள்ள பல அரசியல் கட்சிகளுக்கும் திமுக அரசை விமர்சிக்குவதற்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனா அப்படி திமுக அரசை விமர்சிக்கிறதுக்கு அருகதையே இல்லாத ஒரே கட்சி பிஜேபி தான். ஏன்னா மற்ற மாநிலங்கள் இவங்க ஆடுற லட்சணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் இங்க வந்து பேசுறதுக்கு அருகதை இல்லை. அதனால திமுக ஆட்சி 100% பெர்ஃபெக்ட் நான் சொல்லல. அங்க இம்பெர்ஃபெக்டா இருக்கிறதெல்லாம் பேசுவோம் நம்ம. இவங்களுக்கு அந்த அருகதை கிடையாது. அதே மாதிரி துணிச்சலை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு அருகதை கிடையாது. இதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பேசுறாரு. என்ன வேணாலும் பேசலாம். கைதட்டுறதுக்கு 10 பேர் இருந்தா என்ன வேணாலும் பேசலாம். அது மாதிரி பேசுறாரு. அவ்வளவுதான். ஒரு குடிமகனாக வாக்களிக்கிற ஆட்கள் தானே சார் நீங்களும் நானும். ஒரு குடிமகனுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 உட்பிரிவு 1 என்ன உரிமையை கொடுத்திருக்குதோ அதை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு குடிமகனாக வாக்களிக்கிறதுக்கு கொடுத்த உரிமையை நம்ம வந்து கடந்த காலங்களில செயல்படுத்திட்டு இருந்திருக்கிறோம். நீங்களாவது அங்க இருந்தீங்க, மேற்கு வங்கத்துல பெரும்பாலான நாட்கள் இருந்தீங்க. தமிழ்நாட்டுல நான் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறேன், அண்ணா திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறேன். 2 பேருக்கும் மாத்தி மாத்தி வாக்களிச்சிருக்கிறேன். அதாவது கரெக்டா அப்படித்தான் இல்ல. சில சமயங்கள்ல அவங்களுக்கு 2 தடவை தொடர்ந்து பண்ணியிருக்கேன். சில சமயங்கள்ல இவங்களுக்கு தொடர்ந்து 2 தடவை பண்ணியிருக்கிறேன். அது அகில இந்திய அரசியல்ல என்ன சூழல் இருக்குதோ அதை ஒட்டி தான் தமிழ்நாட்டு அரசியலையும் பார்க்கிறேன். தமிழ்நாட்டை தனியாக பார்த்து தமிழ்நாட்டு தேர்தல்னு பார்க்கிற அணுகுமுறை ஒரு குடிமகனாக என்கிட்ட இருந்தது இல்ல. அதே விஷயத்தை தான் இப்ப 2017, 18ல இருந்து கடைபிடிக்கிறோம். நம்ம என்னோட அணுகுமுறையில எந்த மாற்றமும் இல்ல. இவர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அவ்வளவுதான். அட்சய பாத்திரம். ஆமா. அது இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி எப்படிப்பட்ட குடியரசு இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற விழுமியங்களின் மேல கட்டப்பட்டது இந்திய குடியரசு அப்படின்னு ஒரு வாசகத்தை காலையில பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் சமத்துவம், மதச்சார்பின்மை, ஜனநாயக குடியரசு அப்படின்னு இந்தியாவை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அதுவும் 2மே அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வலியுறுத்தப்படும் விழுமியங்கள் தான். இதுதான் உங்களையும் என்னையும் அல்லது மனிதாவையும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. இந்த விழுமியங்கள் மட்டும்தான் வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. இதோடு இயைந்து வரக்கூடிய கட்சிகளுக்கு அந்த சமயத்துல நம்ம வாக்களிப்போமா இருக்கலாம். அது இயைந்து வரலன்னா அவங்களுக்கு நம்ம பார்வையில அது இயைந்து வரலன்னா அந்த தடவை வாக்களிக்காம இருக்கலாம். அப்படித்தான் அது இருக்க முடியும். இந்த இந்த பின்னணியில தான் சார் நீங்க எவ்வளவு அதிகாரத்தை கொண்டு வந்து விட்டாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு காஞ்சிபுரத்துல. எத்தனை கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பன்முக இந்தியாவை கொண்டாடுவோம், வெல்வோம் ஒன்றாகன்னு இன்றைக்கு அந்த விளம்பரமும் கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்குது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க அதை? இல்ல அதாவது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ, எப்படிப்பட்ட நாடாக இந்தியா வர வேண்டும் சொல்லியிருக்கோ, அதையெல்லாம் இன்னைக்கு வந்து மாநில கட்சிகள் வந்து அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஆனா அனைத்து இந்திய கட்சியா இருக்கிற பிஜேபி அதற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். இன்னைக்கு ஒண்ணு வந்து த கல்ஃப் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப வைடன் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப அன்னைக்கு வந்து இவர் பாரதியார் சொன்னார்ல, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பெயரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமுன்னு சொன்னது நமக்கு இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு. அன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி பாடினார். ஆனா இந்திய நாட்டு ஜனநாயகத்தை பத்தி இன்னைக்கு அப்படி பாட வேண்டியிருக்கு. பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினி யார்க்கோ, தஞ்சமென்று அடைந்தபின் கைவிடலாமோ, தாய் உந்தன் சேயினை தள்ளிடப் போமோ அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மறுபடியும் பாட வேண்டிய நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்காங்களே. இது எவ்வளவு பெரிய தவறு. இதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களாக மம்தா பானர்ஜியோ, ஸ்டாலினோ, பினராயி விஜயனோ இருக்கிறாங்க. அனைத்து இந்த அளவுல ராகுல் காந்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இன்னும் போக வேண்டியது ஒரு அதிகமா இருக்கு. இதுதான் உண்மை. நம்ம ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு 2014க்கு அப்புறம் தட்டுத்தடுமாறி சமதர்மத்தை நோக்கி போய்கொண்டிருந்த, அந்நியாரும் பெர்ஃபெக்டா சமதர்மத்தை நோக்கி இந்திய அரசுடைய கொள்கைகள் போல, ஆனா தட்டுத்தடுமாறி அதை விடவே இல்லை, அதை கைவிடவே இல்லை. சோசியல் ஜஸ்டிஸ் பேசினாங்க, அதுக்கு சில காரியங்கள் பண்ணுனாங்க,
சந்தேகம் இல்லாம. ஆனா 2014 இருந்து சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறாங்க. அதற்கு எதிரான காரியங்கள் வந்த உடனேயே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துடைய அலோகேஷனை இப்ப குறைச்சாங்க. வந்த உடனே வந்தோம். எத்தனை உதாரணங்கள் சொல்லலாம் இது மாதிரி. அதனால இன்னைக்கு அதாவது வந்து முதல்வர் பேச உடனடியே என்ன சொல்லுவாங்க? முதல்வர் என்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்டாங்க. மம்தா பானர்ஜி ஒரு சர்வாதிகாரி. நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றீங்களேன்னாங்க. நான் கேட்டேன், ஆமா. அவங்க ஜனநாயகத்துக்குள்ள இருந்து சர்வாதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சர்வாதிகாரத்தை நான் இது பண்ணல, சப்போர்ட் பண்ணல. ஆனா ஜனநாயகத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை சப்போர்ட் பண்றேன். யாரை நான் சப்போர்ட் பண்றது? என்னுடைய சர்வாதிகாரத்தனம் எப்படி இருந்தாலும் ஜனநாயகத்துக்குள்ள தான் நான் இருப்பேன். தேர்தல் மூலம் தான் நான் முறையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்றவங்க இல்லையா? சத்தமே போடாம ஜனநாயகத்தை ஒழிச்சு கட்டி சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துருவோம். சில குழுமங்களுக்கு மட்டும் இங்க வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றவங்களை சப்போர்ட் பண்றதா? இந்த 2 பேரை பார்க்கும்போது பெர்ஃபெக்ஷன் எங்கேயுமே இல்லையே. இம்பெர்ஃபெக்ட் தான் மம்தா பானர்ஜி. பட் ஷி இஸ் பெட்டர் தன் தி அதர் பெர்சன். சமீபத்தில் இது மேற்கு வந்து போயிட்டு இருந்தோம் ஒரு பெரிய விவாதம். ஆனா ரொம்ப பிளசண்டா பேசினவரும் எதிர்மறை கருத்து கொண்டவரும் என்னுடைய நண்பர் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்நேரம் அதே மாதிரி தான் தமிழகத்தில் வந்து நீங்க ஆட்சியில் வந்து குறைகள் கண்டுபிடிக்க முடியாத, நிச்சயமா குறைகள் கண்டுபிடிக்க முடியும். அடிப்படை சரியா இருக்கு. அடிப்படை சரியா இருந்தா குறைகளை நிவர்த்திக்கும் மனப்பாங்கு இருக்கும். அதை நிவர்த்திக்கிறதுக்கு அவங்க மட்டும் நம்மளும் சேர்ந்து ஃபைட் பண்ணணும். இப்ப நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து என்ன சொல்லுவேன், நீங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்களோ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதுல உங்க கட்சிக்காரங்களே வந்து தவறுனா கூட அவங்களை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா நாங்க எங்க விருப்பப்படி தான் பண்ணுவோம். நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கற மட்டும் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை, அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அது எல்லாமே வந்து இப்ப முதலமைச்சருடைய இந்த விளம்பரத்துல அவர் சொல்லியிருக்க குடியரசு தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிற செய்தி, அந்த வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு மாறாக இருக்கு. பரந்துபட்ட இந்தியா, எண்ணற்ற மொழிகள், இனங்கள், பண்பாடுகள், நம்பிக்கைகள் தலைக்கும் நாடு அப்படின்னு சொல்றாரு. வேற்றுமையில ஒற்றுமைங்கிறது தான் இந்தியாவின் பண்பு, நூற்றாண்டுகள் கடந்த இந்தியாவின் பண்பு அப்படின்னு சொல்றாரு. சுயமரியாதை உணர்வோடவும் நம்பிக்கையோடவும் சுதந்திரத்தோடவும் வாழும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு சேர உயர்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மொழியும் இனமும் பண்பாடும் தனித்துவமானவை, அவை ஒன்றை ஒன்று மதித்து வளப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாரு. கடைசியா முத்தாய்ப்பா சொல்றதுதான் சார் பேச வேண்டிய விஷயம். அதைத்தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நாமும் அதைத்தான் பேசுறோம். நமது பலம் எப்போதும் ஒற்றைத்தன்மை அல்ல, பன்முகத்தன்மையே. அந்த பன்முகத்தன்மை காக்கப்படுவதுதான் இந்தியாவை காக்கும் அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த பன்முக இந்தியாவை கொண்டாடுவோம், போற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு சென்ட் மேரிஸ்ல பிரதர் லூசுசாமின்னு ஒரு துறவி இருந்தார், சப்வார்டன் இருந்தார். ஆழ்ந்த நம்பிக்கையுடைய கிறிஸ்துவர், கிறிஸ்துவத்தின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர். எங்கிட்ட பேசும்போது நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தவங்க எல்லாம் ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ், முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருந்தோம். அவர் இறை பற்றுன்னு மட்டும்தான் பேசுவார், இதை பற்றி பேச மாட்டார், கிரைஸ்த பற்றி பேச மாட்டார். ஆனால் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது சொல்லுவார், ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட். ஏன்னா கிறிஸ்துநாதர் எதெல்லாம் சொன்னாரோ அதுதான் மக்களை வாழ வைக்க நான் நம்புறவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன், பக்கத்தில் முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார், 5 மணி ஆச்சு. அவர் என்ன பண்ணாரு, எந்திரிச்சு கீழே தரையில் வந்து ஒரு விரிப்பை போட்டு அது மேலே நின்று தன்னுடைய தொழுகையை ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்கள் 2 பேருமே ஒரே இறைவனைத்தானே சொல்கிறோம். நான் என் வழியில் சொல்கிறேன், அவர் வழியில் சொல்கிறாரு. 2 பேரும் வேற வேற பாதையில் நாங்கள் போலையே. அதாவது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஒரு கிறிஸ்துவர் ஒரு முஸ்லீம் வந்து தொழுகை பண்ணும்போது அதை பார்த்து நெகிழ்ந்து சொன்னவர், இதுதான் இந்தியா, இப்படித்தான் இந்தியா இருக்க வேண்டும். செப்புமொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். செப்புமொழி ஒன்றாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவள் சிந்தனை 18 ஆகி விடுவதற்கு காரணமானவர்களாக ஆகிவிடுவார்கள் அவர்கள். செப்புமொழி ஒன்றாக்கணும்னு நினைக்கிறோம். செப்புமொழிங்கிறது ஒரு பேசுகிற மொழி மட்டுமல்ல, எண்ண ஓட்டம், எண்ண தாக்கம். யூனிட்டி வேண்டாம், யூனிஃபார்மிட்டி வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு கொடுமை. இது எல்லாமே நீங்களும். இதுதான் குடியரசு தினத்தில் சிறந்த செய்தியாக எல்லோருக்கும் இருக்க முடியும். இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார். ஆனா முக்கியமாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வந்து பேசாமலே தான் நிறைவு செய்யறேன். அது திரும்ப முடிந்தால் நாளைக்கே பேசிடலாம். வி.எஸ். அச்சுதானந்தனுக்கும் மம்முட்டிக்கும் கேரளால பத்ம விருதுகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பேசணும். அது தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு 13 பேராவது தமிழ் பெயர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுடைய பெயர் 13-14 பேர் இருக்கு. அதுல
அதுவும் எந்த பின்னணியில ஒரே நேரத்துல ஒரே ஆண்டுல கொடுக்குறாங்கங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. அத நாளைக்கு எபிசோட்ல பேசிடலாம் சார். ரொம்ப கண்டிப்பா. நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்ங்க.